தீபாவளி மிக்சர் செஞ்சு முடிஞ்சிச்சு. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு தீபாவளி மிக்சர் செய்ய போகிறேன். ப்ரீமியமாக கேஷ்யூநட் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். சூப்பராக டெலிஷியஸாக செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு கேஜி கடலை மாவு யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு ப்ரீமியமாக மிக்சர் செய்ய போகிறேன் தீபாவளிக்கு. அப்புறம் பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குல்ல, அதே மாதிரி பெரிய இந்த வித்தியாசம்ல செய்ய போகிறேன் நான். இது கடலை மாவு ஸ்பெஷல் கிராம் ஃப்ளோர் இங்கிலீஷில் இதை யூஸ் பண்ணுறேன். கல் உப்பு ஒரு டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். பொடி 2 டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் ஒரு போட்டாச்சு, இப்போ ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ தண்ணி கொஞ்சம் 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 நம்ம ஊற்றணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஊற்றணும். அளவு தான் நம்ம பண்ணணும். கொலோனா இருக்கக்கூடாது. கொஞ்சம் 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 ஊற்றணும். இப்போ போதும், இதை போதும். இப்படி தான் செய்யணும். இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும். மாவு இப்படி தான் இருக்கணும். இப்படி தான் பண்ணணும். எண்ணெய் ஊற்றினும். இப்போ நல்லா எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சூடு இருக்கணும். அப்புறம் தான் சூடு வச்சு தான் நம்ம இப்படி தான் செய்ய போகிறேன். இது எல்லாம் உள்ள டைட்டாக வைக்கணும். கொஞ்சம் சூடு இருக்கட்டும். நல்ல சூடு இருக்கட்டும். ஸ்டார்ட். முறுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா சூப்பர் வந்துச்சு பாரு.
முறுக்கு வந்துச்சு பாரு. சூப்பர் முறுக்கு வந்துச்சு பெருசா. இப்படி தான் நம்ம செய்யணும், ஒன் பை ஒன். சூப்பர் முறுக்கு வந்துச்சு. சூப்பர் பாரு. பேலன்ஸ் மாவு இப்போ நான் பூந்தி செய்ய போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஓமன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் லிக்விட் செய்யணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓமோ அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி லிக்விட் நம்ம செய்யணும். பூந்தி செய்ய போகிறேன். இப்போ ஸ்டார்ட். கோல்டன் கலர் வரணும். கோல்டன் கலர் வந்துச்சு பூண்டு. இப்போ எரிச்சிடலாம் ஒன் பை ஒன். நல்லா சூப்பர் ஆயிடுச்சு பாரு. நல்லா வந்துச்சு பாரு பூந்தி. சின்ன சின்ன பூந்தி. இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். ஃபுல்லாக ப்ரௌன் கலர் வேண்டாம், கொஞ்சம் ப்ரௌன் கலர். அப்போ தான் டேஸ்ட். இப்போ கொஞ்சம் ப்ரௌன் வந்துச்சு, கோல்டன் கலர். இப்போ எரிச்சிடலாம். சூப்பர் ஆயிடுச்சு. சூப்பர் கலர், நல்ல கலர். இப்போ முடிஞ்சு. இப்போ திருப்பி செய்யலாம். அவல் 500 கிராம் ஃப்ரை பண்ணணும். அவல் இப்போ போதும். இப்போ பாரு 500 கிராம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கோல்டன் கலர், ப்ரௌன் கலர் வரணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்.
ப்ரௌன் கலர் வந்துச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர். இப்போ எரிட்டலாம். சோளா 500 கிராம். பச்சை பட்டாணி 500 கிராம், 500 கிராம். Adica pundu. Adica pundu 250 gram. Ipo brown color aichu. Eritilla. Kadal, where kadale 500 gram. புல்லை 250 கிராம் ஃப்ரை பண்ணணும். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதுதான் நல்லா ஃப்ரை பண்ண நல்ல டேஸ்ட். இதுதான் டேஸ்ட் எல்லாமே. மிக்சரில் இதுதான் டேஸ்ட் கொடுக்குறது. அதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணணும். முந்திரி பருப்பு 250 கிராம். பொட்டு கடலை 500 கிராம். மழை வந்துச்சு, அதனால வீட்டுக்குள்ளே ஃப்ரை பண்ணிச்சு. எல்லாமே ஆட் பண்ணிச்சு. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிச்சு. பார்க்குறக்கு தான் நல்லா சூப்பர். ஐயோ வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சர் செஞ்சு முடிஞ்சிச்சு. பாரு என்ன கலர் சூப்பர் ஆயிடுச்சு. பாரு எல்லாம் கலர் தான் இருக்குது பாரு. அப்போது தீபாவளி மிக்சர் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாரு எத்தனை வெயிட் இருக்குது அதுக்காக தலையில் நான் போட்டுறேன் எத்தனை வெயிட் இருக்குது பாரு தீபாவளி மிக்சர் செஞ்சு முடிஞ்சிச்சு பாரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வணக்கம்